பேசலாடுங்க. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 39வது வசனம். பட் இட் ஹேப்பன்ட். அது நேரிட்டது, அது நடந்தது. எது நடந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த தாவீதையா தன்னுடைய மகனான அப்சலோமுக்கு பயந்து உயிர் தப்ப பிழைத்து ஒரு வனாந்திரத்துக்கு ஓடிட்டு இருக்கிறாரு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது சீமேயி அப்படிங்கிற ஒரு மனுஷன் இங்க வந்து தாவீது ராஜாவை ரொம்பவுமே தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான். ஸோ தேவையில்லாத வார்த்தைகளை பேசி ரொம்ப மோசமா பேசுறாரு. அப்ப கூட உள்ளவங்க எல்லாம் அவரை கொன்றுவோமா அப்படின்னு கேட்கும்போது தாவீது ராஜா இல்ல, தேவன் அனுமதிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு தன்னுடைய பாதையில போறாங்க. திரும்ப தாவீது ராஜா வர்றாரு. வரும்போது இப்போ அந்த மனுஷன் முதல் ஆளா போய் ஐயா தப்பு பண்ணிட்டேன், தெரியாம விட்டுருங்க, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. தாவீது ராஜா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. நான் சமாதானத்தோட வந்திருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறமாட்டு அவர் மனசுக்குள்ளாலே வச்சுட்டு இருந்தாரு பாருங்க. தன்னுடைய டெத் பெட்ல அவர் மரண படுக்கையில இருக்கும்போது சலமோனை கூப்பிட்டு சில விஷயங்களை பேசும்போது இதையும் கூட சொல்லுறாரு. எப்படி சொல்றாருன்னா, அந்த மனுஷனை குறிச்சு உனக்கு நான் சொல்லியிருக்கேன், 1ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, உனக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ, அவருடைய நரைமயிரை வந்து நீ வந்து ஹாப்பியா வந்து போக விடாத, இந்த பூமியை விட்டு அவன் சந்தோஷமா சமாதானமா போக விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னுடைய மகனான சாலமோன் கிட்டேன்னு சொல்லி அவரை வந்து அனுப்புறாரு. இப்போ சாலமோன் ஐயாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வச்சுட்டு இருந்தாரு. இப்போ ஒரு நாள் வருது, தன்னுடைய தகப்பனாருக்கு இல்ல தன்னுடைய ராஜாங்கத்துக்கு எதிராக இருந்த நிறைய பேரை கூப்பிட்டு அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது இப்போ இந்த மனுஷனான இந்த சீமையையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, இங்க பாரு, நீ வந்து உன்னுடைய இடத்துல இருந்து ஜெருசலேமுக்கு வந்துரு, ஜெருசலேம்ல என்னுடைய சமூகத்துல என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கும். இதை விட்டு நீ ஜெருசலேமை விட்டு நீ என்னைக்கு போறியோ அங்க இங்க ஒரு வீடை கட்டி இங்க செட்டில் ஆயிரு. இங்க விட்டு நீ என்னைக்கு போறியோ அன்னைக்கு உனக்கு உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, எந்த பாதுகாப்பும் இல்லை. உனக்கு நான் இதை தேவன் பேர்ல ஆணையா சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னா சூப்பர், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவரும் பயந்துருப்பாரு. என்னடா எப்ப பண்ணுவாரோ, ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு சாலமோன் ஐயா. இப்ப அவருக்கும் ஒரு கான்பிடென்ட் ஆச்சு. ஓகே, இவர் வந்து நமக்கு இது பண்ணிட்டாங்க, காமனன்ட் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாரு, ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, இது மீற மாட்டாரு அப்படின்னு ஓகேன்னு அக்செப்ட் பண்றாரு. பண்ணிட்டு அவர் இருந்தாரு பாருங்க. கொஞ்ச நாள் ஆகுது, ஒரு ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஆகும்போது இவர் மறந்துட்டாரு. செட்டின் கீழே இருக்கும்போது எல்லாம் ஹாப்பியா சூப்பரா போயிட்டு இருந்தா மறந்துட்டாரு. இப்ப என்ன ஆச்சுதுன்னா, இவருடைய 2 வேலைக்காரர்கள் ஒரு பிரச்சனை பண்ணி அடுத்து ஒரு கோடி போயிடுவாங்க. அவங்கள பிடிச்சிட்டு வரேன்னு இவர் என்ன பண்ணிட்டாரு, எருசலேமை விட்டு காத் தேசத்துக்கு அடுத்த இடத்துக்கு வந்து காத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தன்னுடைய வேலைக்காரர்களை கூட்டிட்டு வர்றதுக்கு போயிடுவாரு. இப்ப பாருங்க, அவர் சமூகத்தை விட்டு போறாரு, எந்த பிரச்சனையும் வரல. உடனே யாருமே ஒண்ணுமே சொல்லல. இவருக்கும் மறந்தே போயிடுச்சு சுத்தமா. நம்ம எங்க இருந்தோம், எந்த சிச்சுவேஷனுக்குள்ளால இருக்கிறோம், எந்த ப்ராமிஸுக்கு கீழே நம்ம பாதுகாக்கப்பட்டுட்டு இருக்கிறோம், எல்லாமே மறந்துட்டு அவருக்கு பாட்டுக்கு போயிட்டாரு. திரும்ப வந்து அவர் அங்க இருந்து தன்னுடைய வேலைக்காரர்கள் 2 பேருமே கூட்டிட்டு திரும்பவும் வராரு. அப்பவும் அவருக்கு எந்த ஞாபகமுமே இல்லை, எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவருக்கு சிச்சுவேஷன் எதுவுமே அவரை கஷ்டப்படுத்தல. இப்போ அதுவும் முடிஞ்சது. திரும்ப அவர் ஊருக்கு வந்துட்டாருங்க. வந்து சேர்ந்ததுக்கு பிறகும் தெரியல. ஆனா இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையிலும் இப்படிதான். சமூகத்தை விட்டு போகும்போது எந்த சேஞ்சஸும் வராது. வானத்துல இந்த அக்கினி வந்து உடனே பட்சிக்காது, வாள் எடுத்து ஏசப்பா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. திரும்பவும் நம்ம போறது வர்றது வந்து திரும்பவும் ரிலாக்ஸ் ஆகுறது வரை எந்த சேஞ்சஸும் வரல நமக்கு. அதனால நம்ம எந்த உடன்படிக்கையில இருந்து மீறி இருக்கோம், எப்படி உலகத்துக்குள்ளால போயிட்டோம், எந்த பாவத்துக்குள்ளால விழுந்தோம், எந்த தண்டனையும் நமக்கு வரப்போறதில்ல, இதை பற்றி யோசனையே இல்லாம ஜாலியா போயிருப்போம். அப்படி இருக்கும்போது இப்ப அவருக்காக கிங் என்ன பண்ணியிருந்தாங்க தெரியுமா, அந்த அரசன் சாலமோனையா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆல்ரெடி இவரை கண்காணிக்கிறதுக்கு ஆள் வச்சிருந்தாங்க. அது இந்த மனுஷனுக்கு தெரியாது. இவர் போயிட்டு திரும்ப வந்த உடனே இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. நம்மளை குறிச்சும் அப்படிதான், பரலோக தேவன் கிட்ட இன்ஃபர்மேஷன் போயிடும். நமக்கு தெரியாம நம்ம பாட்டுக்கு நடந்தாலும் நம்ம பற்றி எல்லா காரியங்களும் பரலோகத்துக்கு போயிட்டே இருக்கும். இந்த ஒரு பக்கம் நம்ம காரியங்கள் தேவ தூதர்கள் மூலமா போகும், தேவனை அறிந்தவர்களுக்கு. இன்னொரு பக்கம் பிசாசு மூலமாவும் போகும். நம்ம எதை குறிச்சு கவலைப்படாம நாம உலகத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ அங்க போன உடனே சாலமோனையா கூப்பிட்டு விடுறாங்க.
திரும்ப சீமைக்கு அவங்க கிட்ட பேசுறாங்க, இப்படி எல்லாம் நீ பண்ணிட்ட, உனக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், ஏதாவது மீறி போய் இந்த இடத்த விட்டு மீறி போயிட்டேன்னா உன் இருக்கு நம்ம உத்தரவாதம் கிடையாது, உன் ரத்தப்படி உன் தலையிலே இருக்கும்னு சொல்லிட்டேன், ஆனாலும் நீ செய்த அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல பேட்சே கிடையாது, உடனே பனிஷ்மெண்ட் தான். அவரை ஸ்டக் டவுன் பண்றதுக்கு சொல்றாங்க, உடனே அவரை கொன்னுடுறாங்க. இப்படிதாங்க நம்ம சில பாவங்களை செய்து அதனுடைய பலனா நிறைய பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறோம். ஆனா நான் என்ன செய்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம அவர் சமூகத்துல இருக்கிறோமா, அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறோமா, அவருடைய பலத்த கைக்குள்ளால அடங்கி இருக்கிறோமா, உலகத்தோட சேராம இருக்கிறோமா, நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்காங்களா, அந்த வாக்கு தத்துவத்தை பிடிச்சிட்டு அவர் பாதத்தை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோமா. வசனம் சொல்லுது, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். போகிற வழியிலே நீ ஒப்புரவாகிக்கோ, இல்லைன்னா முடிவு என்னன்னா நரகம். அந்த நரகத்துல போய் முடிவை தேடுறதுக்கு முன்பாக நம்ம உலகத்துல கொடுக்கப்பட்ட அந்த நாட்கள்ல நம்ம அவர்கிட்ட ஒப்புரவாகிட்டோம்னா கண்டிப்பா அங்க நடந்த அந்த சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. ஒரு சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு நித்திய பேரின்பம். இசப்பா உங்க குடும்பத்தையும் அந்த சமூகத்துல இருக்கிற அந்த சமூகத்தினால கிடைக்கிற அந்த நித்திய பேரின்பத்தினாலையும் பூமியிலையும் ஹாப்பியா அவங்க ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துவாராக. ஆமென்.